டேய் என்னடா விட்டா ஓவரா சீன் போடுற? நான் பாட்டிடா. ஐயோ, அதனாலதான் உங்ககிட்ட ஆப்ஷன் கேட்டுட்டு இருக்கேன். இல்லனா நானே ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்நேரம் உன்னை இங்கேயே மட்டை பண்ணிருப்பேன். சரி சரி சீக்கிரம் சொல்லு, 4 ஆப்ஷன்ல உனக்கு எது வேணும்னு. ஏய் ஆப்ஷன் ஏ விஷம். நாகலட்சுமி ஆப்ஷன் ஏ வேணாண்டா வேணாண்டா, விளையாடாதடா. விளையாடுறனா? என் மீன் குட்டிய வேலை வாங்கும் போது உனக்கு எங்க போச்சு இந்த புத்தி? இங்க பார், இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் பாட்டிடா, பாவண்டா. ஏய் வாய தர, விஷத்தை ஊத்துறேன், போய் சேர்ந்துரு. ஏய் எங்க எஸ்கேப் ஆகுற? வேணாண்டா ஆகுற நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட எஸ்கேப் ஆகுறியா நீ? இந்தா இது குடிச்சு செத்துக்கோ வா. ஏய் எங்க ஓடுற நீ? குடின்னு சொல்றேன், நான் விளையாட்டு காமிக்கிறேன். வாய தர. ஏய் கிளவி, கிளவி ஒழுங்கா அதை குடிச்சிரு, இல்லனா நான் அடுத்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண வச்சிராத. வேணாண்டா டேய், நான் பாட்டிடா, என்கிட்டயே வா. விடா. ஏய் ஏய் கிளவி, என்கிட்ட டிமிக்கி கொடுத்துட்டு ஓடுறியா நீ? இன்னைக்கு இந்த விஷத்தை ஊத்துறேன், நாளைக்கே உனக்கு பாலை ஊத்துறேன். இதோ வரேன், நில்லு கிளவி. ஐயோ விடாம துரத்துறானே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ இது வேறியா? ஐயோ வந்துருவானே. ஏய் கிளவி, வேணாண்டா வேணாண்டா. கண்ணா என்ன விட்டு வேணாம். என்ன வேணாம்? எனக்கு வேணும் கிளவி. ஏய் கிளவி, என்கிட்ட எஸ்கேப் ஆகி ஓடுறியா? வாயில நீ ஊத்தாம ஓட மாட்டேன், வாயை தர. ஏய் ஏய் கிளவி, என்னைய தள்ளி விட்டு ஓடுறியா? இதோ வரேன். எங்க போய் விளையாட தெரியல. ஏய் கிளவி, கிளவி என் மீனாட்சியை வேலை வாங்குறியா? போச்சு, இங்கே வந்துட்டோம். எங்க போச்சு? இங்கேயும் இல்ல, இங்க இருக்கா? ஏய் கிளவி, நீ இங்கதான் இருக்கியா? இதோ வரேன். எந்திரி, இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எந்திரி, நீ உன்னை கொல்லணும். வா வெளிய வா. எங்கடா கூட்டி போற? வா வா வா. என்னடா பண்ண போற? ஏய் சுபதா, என் மீனாட்சி வேலை வாங்குறியா? டேய் சிவா, சிவா. ஏய் குத்தாத. ஐயோ ஏய் எங்க ஓடுறீங்க? வா வாயை தர, வாயை தர. நல்லா குடிடா, குடிடா. ஏய் குடி, கீழே ஊத்தாம குடி. குடி கிளவி. சுபத்ரா. ஏய் இந்த ஸ்லோ மோஷன்லாம் கத்துற, இது விஷம், குடி. சீ. ஏய் கிளவி, என்ன நல்லா அபூர்வ சகோதரர் படத்துல வர ஸ்ரீவித்யா மாதிரி விஷத்தை கக்குற? வாய் திறந்து குடி. குடி. டேய் சுந்தர், என்னடா என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டிக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தேன், புரியல, வாயில விஷத்தை ஊத்தி. டேய் சுந்தர், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்கு பாட்டிக்கு விஷத்தை கொடுக்கற? மா நியாயமா பாத்துட்டு அந்த கிளவிய கத்தியால குத்திருக்கணும். பழிக்காம சாகட்டும் தான் இந்த விஷத்தை ஊத்துனேன். எதுக்கு பாட்டிக்கு விஷத்தை கொடுக்கற? மா நான் விஷம்லாம் ஒன்றும் ஊத்தல, இது சாதாரண சக்கரை தண்ணி தான். சக்கரை தண்ணியா? சும்மா பாட்டியை பயமுறுத்தலாம் தான் அப்படி பண்ணேன். மா மீனாட்சியே வாயும் வயிறுமா இருக்கா, எப்ப பார்த்தாலும் அவளை வேலை வாங்கிட்டே இருக்குமா அந்த கிளவி. அம்மாடி, நான் ஒண்ணு வேணும்னு வேலை வாங்கலாமா? எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. காப்பி ஒரு டம்ளர் போட்டு கொடுன்னு சொன்னேன், அவளும் காப்பி போட்டு கொடுத்தா. காப்பி கை தவறி கீழே விழுந்துருச்சுமா, அத அவ தொடச்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த இவன் விஷ வச்சு கொல்ல பாக்குறான். சிவா, இந்த வீட்டுல வேலை செய்யற ஒரே ஒரு ஆளு இந்த மீனாட்சி தான். அவளும் இப்ப கர்ப்பமா இருக்கா. நான் யார்கிட்ட தான் போய் ஒரு டம்ளர் காப்பி கேட்பேன்? உனக்கு வேணா நீயே போட்டு குடிக்க வேண்டியதானே? டேய், பாட்டிக்கிட்ட இப்படிதான் பேசுவியா? என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அவங்க பெரியவங்க, அவங்க வயசுக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாம்? மா தாரணி மாதிரி மீனாட்சி இந்த வீட்டு பொண்ணு தானம்மா, அவளும் கர்ப்பமா இருக்கா. தாரணி நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி தானம்மா மீனாட்சி நம்ம பாத்துக்கணும். அதாம்மா எனக்கு கோவம் வந்துருச்சு. இனிமே யாரும் மீனாட்சி இந்த வீட்டில் வேலை வாங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். வேணா வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம்.
அம்மா சுந்தர் சொல்றதும் கரெக்டு தாம்மா. தாரிணியும் கர்ப்பமா இருக்கா, மீனாட்சியும் கர்ப்பமா இருக்காங்க. சக்தி என் கூட ஆஃபீஸ் வந்துடுவா. வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவைம்மா. டேய் நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, சீக்கிரமா நானே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். சரி ப்ரோ. பாட்டி இன்னைக்கு நீ எஸ்கேப் ஆயிட்ட, ஒரு நாள் நீ வருஷமா மாட்டுவ. மீனாட்சி நீ வா பாப்போம். இனிமே எந்த வேலையும் செய்யாது. பாட்டி என்ன உங்ககிட்ட அப்பவே சொன்னல, இதெல்லாம் தேவையா? ஜெயா ஜெ போவியா? போறத பாரு. என்ன எல்லாம் தலைகீழா நடக்குது. இவன் மீனாட்சிய வேலை வாங்க கூடாதுங்கிறான், இவன் வேலைக்கு ஆள் வைக்கிறேங்கிறான். என்ன நடக்குது இந்த வீட்ல? ச்சே, வர வர இந்த நியூஸ் பேப்பரை திறந்தாலே அடி தடி வெட்டு குத்து கணவன் மனைவி பிரச்சனை இதத்தான் போடுறானுங்க. பேசாம நம்ம ராசி பலனை பார்ப்போம். கும்பராசிக்கு என்ன போட்டிருக்கான்? கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு குதூகலமான நாளில்லை. உங்களை காண்டேத்தும் சம்பவங்கள் நடந்தேறும். குறிப்பாக வீட்டு வாசலில் காக்கா கத்துகிறதா? ஆமா கத்துது. காக்கா கத்துகிறதென்றால் உங்கள் வீட்டிற்கு உறவினர் கூட்டம் வருகிறது என்று அர்த்தம். உறவினர் கூட்டமா? நம்ம சொந்தக்காரங்க யாரும் கூட்டமா வரமாட்டாங்களே. யாரா இருக்கும்? இந்தப்பா இதுங்களா? ச்சே, வாங்க. ஐயோ போச்சு 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 போச்சு. என்ன பாட்டி ஏதோ கடங்காரனை பார்த்துட்டு ஓடுற மாதிரி ஓடுது? அப்படி யாரை பார்த்துட்டு ஓடுது? அத்தை மாமா மாமா வாங்க அத்தை, வாங்க மாமா. மாமா அனு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் thank you, மாமா. அனு. கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்யூ துர்கா. மாப்பிள எப்படி வாங்க இருக்கீங்க? மாமா. நல்லா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அத்தை, மீனாட்சி கூப்பிட்டு வந்துடுறேன். சரி. மீனாட்சி மீனாட்சி. சுபத்ரா சுபத்ரா, என்னம்மா? அந்த பிச்சைக்கார குடும்பம் வந்திருக்குமா? சாமிநாத குடும்பமா? அடே எப்படிமா அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? அதே குடும்பம்தான். சரி வா போய் பாப்போம். அட நீ ஏமா அந்த முதியங்களை எல்லாம் தேடி போற? அதுக்கு உன்னை தேடி வரணும். பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். சரி வா. அம்மா அக்கா மீனுக்குட்டி பாத்து பாத்து. மெதுவா மெதுவா. இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஓடிலாம் வரக்கூடாது. எத்தனை நாளாச்சு? 3 மாசம் ஆச்சு. அக்கா என்னக்கா ஜாலியா? சும்மா ரெடி. ஏ அனு, அக்கா முன்ன மாதிரி இல்ல. ஆமா ஆமா பாப்பா இருக்குல்ல. மீனுக்குட்டி இனிமே நீ ஒழுங்கா சாப்பிடணும். சரி நல்லா சாப்பிடுறேம்மா. அம்மா அக்கா எப்படி சாப்பிடாம இருக்கும்? சும்மாவே சுந்தர் விழுந்து விழுந்து கவனிப்பாரு. இப்ப சொல்லவா வேணும்? தாரிணி நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏனே அப்படி சொல்றீங்க? அக்கா தங்கச்சிங்களோட பிறந்திருக்கலான்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். இருந்திருந்தா நானும் இந்த சந்தோஷத்துல அனுபவிச்சிருப்பேன்ல. ஏமா அக்கா தங்கச்சி இல்லனா என்னம்மா? அதான் உனக்கு பாசமான அண்ணனுங்கெல்லாம் இருக்காங்கல்ல. யாருக்கு? எனக்கா? சிவா அண்ணனை கூட ஒத்துக்குவேன், மத்தபடி வேஸ்ட். ஏய் என்ன நக்கலா? சுந்தர் மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லாதம்மா. மாப்பிள்ளதான் முதல்ல எங்க குடும்பத்தோட நெருங்கி பழகுனாரு. பாத்தியாமா, வெக்கமில்லாம சொல்லிக்கிறா இவ. என்ன மாப்பிள்ள? ஆமா அத்தை.
இவன் தானே பழகுவான் பழகுவான். உங்க வீட்ல 4 பொண்ணுங்க இல்லாம இருந்திருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓவரா பேசுவா. ஏய் நீ ரொம்ப வாடுற பாத்துக்க. என்னங்க கால்ல விழுங்க. அத்தை மாமாவும் இருக்காங்க. ஷூ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆசீர்வாதமா? மாமா அத்தை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க மாப்பிள்ளை. நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. பாத்தியம்மா உன் பிள்ளைய கண்ட கருமத்தோட கால் எல்லாம் போய் விழறான். என்னத்த சொல்றது, எல்லாம் கொடுமை. நல்லா இருங்க மாப்பிள்ளை. என்ன மாமா, நான் என்னமோ நீங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துவீங்கன்னு பார்த்தேன். ஆனா உன்னோட நல்லா இருங்கன்னு சிம்பிளா வாழ்த்திட்டீங்க. அதனால என்ன மாப்பிள்ளை, இப்ப சொல்றேன், 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்க. ம்? அதுதான் மாமா. பாத்தியா 16. ஏண்டா சுந்தரே, ஆ? அவங்க காலையே விழுந்துட்டியா? இல்ல, அவங்க கால்ல போய் விழுந்துட்டியான்னு சொன்னேன். என்ன பாட்டி டபுள் மீனிங்கா? டபுள் மீனிங் இல்லடா, ஸ்ட்ரைட் மீனிங். அண்ணி எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? இப்பவாது கேட்கணும்னு தெரிஞ்சுதே. எனக்கு என்ன, என் பொண்ணு புண்ணியத்துல நான் நல்லாவே இருக்கேன். என்ன எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டீங்க? பாட்டி உண்மையதான் சொல்றாங்க. எங்க அம்மா செஞ்ச புண்ணியத்துல தான் என் பாட்டி இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. இதுல இருந்து எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன புரியுது? சக்தி பாட்டியை எவ்வளவு அடி அடிச்சாலும் பாட்டிக்கு எப்பவுமே ஆயில் கெட்டி தான். ஏன்னா எங்க அம்மா அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்காங்க. என்னம்மா? ஏய், இப்ப என்னத்துக்கு எல்லாரும் கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறீங்க? வாய் மூடுங்க. பாட்டி இப்ப எதுக்கு எல்லாரையும் திட்டுற? ஏய், நீ முதல்ல வாய் மூடுறி. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. கோதாவரி, ஸ்வீட் எடுத்து கொடு. அனு இது கொஞ்சம் புடி. குடுமா. அண்ணி இந்தாங்க அண்ணி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? மீனாட்சி கர்ப்பமா இருக்கல்ல, அதுக்கு தான். எடுத்துக்கங்க. பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். கொஞ்சமாவது எடுத்துக்கலாம்ல. அம்மாடி, நீ ஸ்வீட் குடுக்கறதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க ஸ்வீட் எடுத்துக்கிற நிலைமையில இல்லையாம்மா. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? உனக்கு என்னம்மா, உன் வீட்டுல உன் மொத வாரிசு கர்ப்பமா இருக்கு, நீ ஸ்வீட் குடுக்கற. ஆனா எங்க வீட்டுல மொத வாரிசு பொண்டாட்டி இன்னும் வாந்தி கூட எடுக்கலையே. அப்புறம் எப்படி ஸ்வீட் எடுத்து நாங்க கொண்டாட முடியும்? ஊரு ரொம்ப அசிங்கமா பேசும். ஏதோ இந்த சுந்தர் பைய விரும்பிட்டானேன்னு தான் உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணோம். இல்லைன்னா சிவாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அவன் குழந்தை குட்டி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சுந்தர் பயலுக்கு கல்யாணமே பண்ணிருப்போம். ஏங்க இங்கதான் எல்லாம் தலைகீழெல்லாம் நடக்குது. சரி பரவாயில்லன்னு விட்டுடுவோம். ஆனா 2 பேருக்கும் ஒரே மேடையில தானே கல்யாணம் ஆச்சு. ஒருத்தி கர்ப்பமா இருக்கா, இன்னொருத்தி கர்ப்பமா இல்லையே. யாருகிட்ட என்ன பிரச்சனையோ யாரு கண்டா.
பாட்டி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? டேய் என்னடா ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கீங்க? முதல்ல நீ வாய் மூடுடா. பாட்டி நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏய் என்னடி நல்லா இல்ல? 2 மருமகள்கள் இருக்காளுக. ஒருத்தி கர்ப்பமா இருக்கா, இன்னொருத்தி கர்ப்பமா இல்லைன்னா யாருமே வீட்ல பெரியவங்க அப்படித்தான் பேசுவாங்க. எங்களுக்கு பேரம்பேத்திய கொஞ்சணும்னு ஆசையே இருக்காதா? பாட்டி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பேரன் பேத்தியே கொஞ்சம் அவ்வளவுதானே. ஆமா. தாரணி ஒரு நிமிஷம் இங்க வா. வந்து பாட்டி மடியில படுத்துக்கோ. நானும் பாட்டி இடுப்புல ஏறி உட்காந்துக்கிறேன். நீ கொஞ்சம் பாட்டி. விடுடா. நீ தானே பேரம்பேத்திய கொஞ்சணும்னு சொன்ன. ஆமா. நானும் அவளும் பேரம்பேத்தி தானே. இப்ப கொஞ்சு. ஐயோ அட கொஞ்சு பாட்டி, நான் இடுப்புல உட்காந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்க மாட்ட? அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க. அத போய் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்க. போடா அந்த பக்கம். ஏன் நானே சொல்றேன், 1க்கு 2 மருமகளுங்க இருக்காங்க. ஒருத்தி கர்ப்பமாகி இன்னொருத்தி கர்ப்பமாகலன்னா அது என் மூத்த பையன் சிவாக்கு தானே அசிங்கம். இப்படியெல்லாம் ச்சே. அத்தை, மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்து மாப்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. ஏன் என்னாச்சு? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? எல்லாத்துக்கும் பாட்டி தானே காரணம். இவளுக்கு மாட்டி விடுறதே வேலையா போச்சு. பாட்டியா? மீனாட்சி கர்ப்பமா இருக்கா, சக்தி இன்னும் கர்ப்பமாகல, யாருக்கு என்ன பிரச்சனைன்னு பாட்டி சொல்லுச்சுன்னு. அதனால அத்தையும் மாமாவும் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. ஐயோ மாப்ள, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. தாரணி என்ன பேசுற நீ? பெரியவங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அத போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. மாப்ள அப்படிலாம் எதுவும் இல்ல மாப்ள. அத்தை ஏன் சமாளிக்கிறீங்க? பெரியவங்கன்னா அப்படிதான் பேசுவாங்கறதெல்லாம் ஓகே தான். ஆனா எதை பேசணும்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அடுத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரி யார் பேசினாலும் தப்பு தப்பு தான். அண்ணே, அத்தை பாட்டியை காப்பாத்துறதுக்காக சமாளிக்கிறாங்க. நீ வேணா சுந்தரன் கிட்ட கேள. இவ வேற போட்டு கொடுக்கறா. என் பொண்ணு வயித்துல பிறந்துட்டு இவ இப்படி இருக்காளே. ஆமா ப்ரோ. இப்போ என்ன, உங்க எல்லாருக்கும் சக்தி ஏன் இன்னும் கர்ப்பமாலன்னு காரணம் தெரியணும், அவ்வளோதானே? சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன்.